ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நஹிலா டைரிஸ் அண்ட் நஹிலா விளாக். இன்னைக்கோட விளாக் எதை பத்தி அப்படின்னா ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு April 1 பங்குனி உத்திரம். ரொம்பவே பிளஸ்டு டே. ஸோ நானும் காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவருக்கு பால் வச்சோம். அவர் இன்னைக்கு காலையிலயும் வந்துட்டாரு பால் வேணும்னு. அவருக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு 1/2 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன். முருகருக்கு இன்னைக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 to 3 kilometers இந்த முருகர் சந்நிதி இருக்கு. ஃபர்ஸ்ட் விநாயகர். இங்க இருக்க விநாயகர் பார்த்துட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி விநாயகர்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அரச மரத்துக்கு அடியில ஒரு விநாயகர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த விநாயகர் ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றாங்க. இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு, ஸோ இதுதான் அந்த விநாயகர். இந்த விநாயகரை நல்லா கும்பிட்டுட்டு மனசார கும்பிட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா 6 படை முருகருக்கான சந்நிதியும் இந்த கோயிலில் இருக்கு. இவர் தாங்க லக்ஷ்மி விநாயகர். ரொம்பவே பவர்ஃபுல்லான காட். விநாயகர் லக்ஷ்மியோட இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இவர் திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகரை திருச்செந்தூர் போய் என்னால் பார்க்க முடியல. திருச்செந்தூர் முருகனையும் இங்கேயே தரிசிச்சுட்டு, இவர் திருப்பரங்குன்றம் முருகருங்க. திருப்பரங்குன்றம் முருகனையும் தரிசிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பழனி முருகன். பழனி முருகன் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த ரோட்டு சைடு அப்படியே பார்த்துருப்பாரு. நான் எப்பவுமே டெய்லி காலேஜ் போகும்போது இவரை கும்பிட்டுட்டு தான் போவேன். அப்புறம் இங்கே இருக்கவர் பார்த்துட்டிங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகர். ஸோ பழமுதிர்ச்சோலை முருகரையும் தரிசிச்சுட்டு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி முருகர் வள்ளி தெய்வானையோட அழகா காட்சி தந்தாரு. இந்த சைட் பார்த்துட்டீங்கன்னா சுவாமிமலை முருகருங்க. 6 படை முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ப்ரே பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நானும் எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்க முருகர் வேலுக்கு காலையில அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டோம். எப்பவுமே எங்க வீட்டுல சஷ்டி கிருத்திகை முருகருக்கு உகுந்த நாள் வரும்போதெல்லாம் முருகரோட வேலுக்கு பூஜை பண்ணுவோம். முருகரோட சிலைக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முருகரோட வேலுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காலையில அம்மா எல்லாம் பூஜை பண்ணிட்டாங்க. நான் அலங்கார பூஜை மட்டும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நான் போன கோவில் பத்தி நான் சொல்லணும். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சரௌண்டிங்ஸ், ரொம்பவே அமைதியான ஒரு இடம். 2 hours அந்த கோவில்ல நான் இருந்திருக்கேங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கோவில் திறக்கும். அது 2 to 3 hours இன்னைக்கு மட்டும்தான் திறந்திருக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் திறந்திருக்கும். ஸோ 6 படை முருகனையும் ஒரே இடத்துல பார்த்து தரிசனம் பண்ணி பிளஸ்ஸிங் வாங்குறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எங்க வீட்டு பக்கத்துல 2 to 3 kilometers பக்கத்துல தான் இருக்கும் இந்த கோவில். எப்பவுமே ஓப்பனாலாம் இருக்காது, எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். ஏதாவது விசேஷ நாட்கள்ல மட்டும் தான் திறப்பாங்க. அதுவும் பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் அதே மாதிரி சாமி பண்ணிட்டு சாமிக்கு பால்லாம் கொடுத்துட்டு பாலபிஷேகம்லாம் பண்ணிட்டு வீட்டில் நம்ம வீட்டு முருகரை அலங்கரிச்சு தீபாராதனை காட்டி வெற்றிலை தீபம் போட்டு அதையும் சாமிக்கு படைச்சிட்டு பாலும் தேனும் கலந்து சாமிக்கு அதை பிரசாதமா வச்சுட்டு வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே முருகனுக்கு படைச்சிட்டு எங்க வீட்டுல இருக்க முருகரை நான் இப்படிதான் பூஜை பண்ணேன். நீங்க இன்னைக்கு பங்குனி உத்திரம் எங்க போனீங்க, எந்த கோவிலுக்கு போனீங்க, என்ன பூஜை பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு முருகருக்கு ரொம்பவே பிளஸ்டு டே, ரொம்ப உகுந்த நாள். ஸோ எப்பவுமே நான் பூஜை பண்ணிடுவேன். பெங்களூர் போனதுனால என்னால் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த நாள் நான் 6 படை முருகனையும் ஒட்டுக்கா பார்த்து ஒட்டுக்கா ப்ரே பண்ணியிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே மனநிறைவா இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு டே ஃபுல் பீஸ்ஃபுல் டே, டிவைன் டே அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நஹிலா விளாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிருங்க.